நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தத்தால் எதிர்வரும் பண்டிகை கால பகுதியில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். வெள்ளத்தில் சிக்கி பண்ணையில் வளர்க்கப்பட்டு வந்த 28 லட்சத்திற்கும் மேற்பட்ட கோழிகள் உயிரிழந்துள்ளன. இதனால் வரும் நாட்களில் முட்டை ஒன்றின் விலை 70 ரூபாவாக உயர்வடையும் என அகில இலங்கை முட்டை வர்த்தகர்கள் சங்கத்தின் தலைவர் ஆண்டன் அப்புகாமி தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேலும் குறிப்பிடுகையில், எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டையொன்றின் விலை 70 ரூபாவாக உயரும் அபாயம் உள்ளது. இந்த வெளியேற்றத்திற்கான பிரதான காரணமாக பண்ணையில் வளர்க்கப்பட்ட பெருமளவான கோழிகள் உயிரிழந்துள்ள அதே நேரம் கடந்த சில நாட்களாக நிலவிய மோசமான வானிலையால் முழு நாடும் இயற்கை பேரிடருக்கு முகம் கொடுத்துள்ளதுடன் பெரும் வெள்ளம் காரணமாக பண்ணையில் வளர்க்கப்பட்ட சுமார் 28 லட்சத்திற்கும் அதிக எண்ணிக்கையிலான கோழிகள் உயிரிழந்துள்ளதாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதனால் கோழி இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனைய கால்நடை உற்பத்திகளும் இதனால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது. கோழி இறைச்சியின் விலை தற்போது குறைவாக இருப்பினும் எதிர்வரும் பண்டிகை காலத்தின் போது கோழிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும். அத்தோடு இக்கால பகுதியில் கோழி இறைச்சியை உணவுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்ற வதந்திகளும் பரவி வருவதை காண முடிகிறது. எவ்வாறாயினும் நாம் வெள்ளத்தால் உயிரிழந்த கோழிகளை மனித நுகர்வுக்கு ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை என்றும் பண்ணை விலங்கு கால்நடை உற்பத்திக்கு சவாலாக கால்நடை தீவனத்திற்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ள நிலையில் பண்ணை உரிமையாளர்கள் தமது உற்பத்தியை மீள சுட்டியெழுப்ப அரசாங்கம் உதவித்தொகை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.